நம்முடைய அன்பு தளபதி மாண்புமிகு முதல்வர் விஜய் சாருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மிக மகிழ்ச்சியான நாள் இது. ஏன்னா நான் ஏற்கனவே மேடையில் சொன்ன மாதிரி நான் 2017ஆம் ஆண்டு அவரை போய் சந்தித்து ஒரு மக்கள் வெள்ளத்தில் அவன் மிதந்து வர்ற மாதிரி ஒரு ஹேண்ட் பெயிண்டிங் ஒன்று பண்ணி கொடுத்து அதில் ஆட்சி பெடன்னு ஒரு டைட்டில் போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். இது என்னன்னு கேட்டார். நீ மக்கள் வெள்ளத்தில் மிதந்து ஆட்சி படத்துக்கு வரணும் சார், அதுதான் ஆசை அப்படின்னு பார்த்து சிரிச்சார். நேரம் வரும் சொல்கிறேன்னாரு. ஸோ அந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 வருஷம் ஆச்சு. இதை போய் முதல்வராக சந்தித்து அவரை பார்க்கும் பொழுது இந்த சம்பவத்தை அவரை நினைவு கூர்ந்தால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா இது ஒரு தமிழக அரசியல் வரலாற்றை புரட்டி போட்ட ஒரு தருணம். அவருடைய பிறந்த நாள் என்பது தமிழகத்தினுடைய ஒரு மறுமலர்ச்சிக்கான நாளாக நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எந்த வித எதிர்பார்ப்பு 2017லேருந்து அவரை போய் நான் அரசியலுக்கு வாங்கன்னு கேட்குறேன்னா, நான் அரசியலுக்கு வர்ற எதிர்பார்ப்பில் அவரை கேட்கல. இந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும், நல்லவர்கள் வர வேண்டும், சுயநலம் இல்லாத ஒரு ஆட்சி வேணும், இது மாதிரி ஆசையில் தான் போய் அவரை கேட்டேன். அது இன்றைக்கி நடந்துருக்கு பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால தான் முதல்வருடைய விழா நடக்கும் பொழுது அவருடைய முதல் விழாவை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடம் சொன்னபோது உடனே செய்யுங்க நான் சொல்லி எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்து இது மாதிரி ஒரு கான்செப்டை எனக்கு கொடுத்து பண்ண சொன்னார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னா வெறுமனே ஒரு விழா நடத்திட்டு போக 100 குழந்தைகளை பேச வைத்து அவர்களை ஊக்குவிச்சு அவர்களோட பாராட்டு பதக்கமும் சான்றிதழும் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப அழகு. அவங்களை உற்சாகப்படுத்தி நல்ல காரியம் துவங்குகிறோம் முதல்வருடைய பிறந்த நாள்லேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவரை இன்றைய அரசியல் சூழ்நிலை நாகரிகமான அரசியலை பார்க்கும்போது ஒரு தமிழனாக பெருமையாக இருக்குது. எல்லா நாடுகளும் நண்பர்கள் ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்கிறாங்க, நம்மளை பார்த்து பெருமையாக நினைக்கிறாங்க. ஒரு நல்ல நாகரிகமான அரசியல் பாதைக்கு எல்லோரும் வந்துட்டோம்னு நம்ம நம்புகிறோம். ஸோ இதை பார்த்து எல்லாருமே அதே மாதிரி மாறி நல்ல ஒரு பேச்சில், நடவடிக்கையில், பிஹேவிங்கில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல நாடாக நல்ல மக்களாக நம்ம உருவாயிடுவோம் சீக்கிரமாக நம்பிக்கை இருக்குது. ஒரு நல்ல வளமான தமிழகத்தை காணப்போன நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த நன்றியை சொல்கிறதுக்காக தான் நான் முதல்வருக்கு இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சேன். இது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை, என்னுடைய பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் நம்பர் 1 ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் மக்கள் பணி செய்யணும்னு சொல்லி அவருடைய சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப் எல்லாம் விட்டுட்டு இறங்கி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு போராட்ட களத்தில் இறங்கி சாதிச்சு நின்றுக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு நான் தலைவணங்குறேன். அவருக்கு வாழ்த்து சொல்வதையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் அவர் நன்றி கடன் சொல்வதையோ என்னோட கடமையாக நினைக்கிறேன். அதனால தான் இந்த விழா. சார், இப்போ தயாரிப்பாளர் பல நெருக்கடிகள் இருக்குது. படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்கள் பெரிய படங்கள் பிரச்சனை எழுத சொல்கிறாங்களே, அது ஒரு நாள் கூட டிக்கெட்டுடைய நிலையை பண்ணணும்னு சொல்லி பலர் சொல்கிறாங்க. இது தொடர்பாக நீங்கள் விஜய் சார்ட்ட பேசியிருக்கீங்களா? நாங்கள் சரி திரைத்துறை சார்ந்தபோது விஜய் சாரை சந்திச்சு போது பிரச்சனைலாம் சொன்னோம். எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம், நிச்சயமாக எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டிக்கெட் விலை ஏற்றுறது என்பதெல்லாம் அதை பற்றி நம்ம பேசல. எங்களுக்கு முக்கியமாக எங்களுடைய பிரச்சனை பைரசி. இந்த பைரசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு ஸ்பெஷல் விங் ஒன்று வேணும்னு கேட்டிருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எங்களுடைய ப்ராக்டிக்கலான பிரச்சனைகள், படப்பிடிப்பில் வர்ற பிரச்சனைகள், இதையெல்லாம் நாங்கள் நிறையா கேட்டிருக்கோம். எல்லாமே தொகுத்து கொடுக்க சொல்லி ராஜ்மோகன்கிட்ட கொடுங்க, எல்லாமே பண்ணிடலான்ருக்காரு. அமைச்சர்ட்டையும் கொடுத்துருக்குறோம். மிக விரைவாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா ஒரு உலகத்தில் எந்த தொழில் எடுத்தாலும் ப்ரியாரிட்டின்றது உடனே சினிமாவுக்கு வராது. அது மக்கள் பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அது ஒன்றா வருவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தா எல்லா பிரச்சனையும் தீர்க்கிற மாதிரி எங்கள் பிரச்சனையும் தீர்த்து கொடுப்பார் முதல்வர். அதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மிகுந்த நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம். கடந்த காலம் என்ன நெருக்கடிகள் ஃபேஸ் பண்ணப்பட்டது சார் நம்ம துறையில்? இல்லை சார், நெருக்கடிகள்ன்றதே இல்லை. நெருக்கடிகள் நாங்கள் உருவாக்கிக்கிறது தான், நம்ம உருவாக்கிறது. அதை பற்றியே நான் பேசல. இனிமேல் எப்படி இருக்கணுன்றதான் எங்கள் தளபதியோட நோக்கம். யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் திட்டாதீங்க, ரிவர்ஸில் போய் எதையும் பேசாதீங்க. என்ன வேணும், என்ன செய்யணும், இதுதான் அவருடைய பாதையாக இருக்குது. அதைத்தான் எங்களுக்கும் அட்வைஸ் பண்ணார். நம்ம யாருடைய தவறையும் பேச வேண்டாம், குறைகளையும் பேச வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அதை நாங்கள் செய்கிறோன்னு இருக்காங்க. அது நிச்சயமாக பாசிட்டிவாக எங்களுக்கு எல்லாமே இருக்குது எங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இல்லை அதெல்லாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் அந்த மாதிரி அவரை எந்த தொந்தரவும் பண்ணுற ஐடியாலே நாங்கள் இல்லை. ஏன்னா அவருடைய வேலைகள் பலமாக இருக்குது. இந்த நேரத்தில் பாராட்டலாதுன்னு சொல்லி அவர் கவனத்தை சீரழிக்கோ, நேரத்தை வீணடிக்கோ நாங்கள் விரும்பலை. அவருடைய பணியை அவர் பாட்டு செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு வருஷம் அவர் நிம்மதியாக வேலை பார்த்து இந்த நாட்டுடைய தலையாய பிரச்சனைலாம் தீர்த்துட்டு வரட்டும். அப்புறம் நாம் நிச்சயமாக எல்லா மாதிரி விளையாட்டு நம்ம எடுக்கக்கூடாது இல்லை, அவர் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்றதான் உண்மை. அவர் கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து அது மாபெரும் புரட்சி ஒன்றை உருவாக்கி விடுவார். வந்ததே புரட்சி, இனி செய்ய போகிறது மாபெரும் புரட்சி. இப்போ எல்லாருமே அரசு எதிர்பார்த்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுமா அப்படி எதிர்பார்த்துட்டு இருக்காங்களே. ஆமாம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பலமுறை நாங்கள் அறிக்கைகளாக கொடுத்து விட்டோம். சென்சார் அதிகாரிகளோட பேசி பார்த்துட்டோம். மத்திய அரசுக்கும் நாங்கள் இது பற்றி வேண்டுகோள் கொடுத்து லெட்டர்லாம் அனுப்பிச்சிட்டோம். இது முற்றிலும் மிக தவறான அணுகுமுறை. அது சாருடைய நான் எங்கள் விஜய் சார் படம் ஜனநாயகன்றக்காக பேசல. எந்த படம் இப்படி பாதிக்கப்பட்டாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 500 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட திரைப்படம், ஒரு 1000 கோடி வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம், ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி நச்சுக்கிறீங்க. இதில் கிட்டத்தட்ட
ஒரு 30 கோடி ரூபாய் தொழிலாளர்களுக்கு வர வேண்டிய பணம் பாக்கி நிற்குது, தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிற்குது. இதுபோல் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 80 கோடி ரூபாய் பணத்தை அதில் கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்து இது ஒரு தனிநபர் பிரச்சனையாலாம் யாருமே இதை பார்க்க வேண்டாம். இது ஒரு தொழில், இது ஒரு 100 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அன்ற முறையில் மத்திய அரசும் சென்சார் போர்டும் இது ஒரு தொழிலாக கருதி இதை பார்க்க வேண்டும். உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கான களம் இதுவல்ல, இது வேறு, இது தொழில் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இது நிச்சயமாக வந்து இது மத்திய அரசு உடனடியே தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்றது மொத்த இண்டஸ்ட்ரியோட வேண்டுகோள். ஜனநாயகன் படத்துக்காக மட்டும் கேட்கல, எந்த படத்துக்குமே இந்த மாதிரி ஒரு அநீதியை பண்ணிடாதீங்க. இது எந்த தயாரிப்பாளரும் தாங்க மாட்டாங்க. இந்த படத்தோட தயாரிப்பு இந்த படத்தில் சந்திக்க போகிற நஷ்டம் என்பது அவர் கேரியரில் ஒரு 5 வருஷம் சம்பாரிச்சது இழக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும் அவங்க. இது ஒரு தனிநபருடைய விஷயம் இல்லை, உங்களுடைய 1-to-1 ஃபைட்டுக்கான இடம் இது வரல அப்படின்றத நாங்கள் பல முறைக்கு சொல்லியிருக்கிறோம். இது ஒரு வியாபாரம், இது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, இண்டஸ்ட்ரி மாதிரி. ஒரு 1000 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரி நீங்கள் க்ளோஸ் பண்ணால் என்ன நடக்குமோ அந்த மாதிரி தான் இந்த 1000 கோடி ரூபாய் க்ளோஸ் பண்ணுறதும். அதை செய்யாதீங்க. இது ஒரு இண்டஸ்ட்ரியாக பாருங்கள், எங்களையும் ஒரு தொழிலாக பாருங்கன்னு மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.